ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாக வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு லைஃப்பில் வந்து அடுத்து வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது ரொம்ப என்கரேஜபிளாக இருக்குது. நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். அது ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்குது. இனிமேல் வர்றவங்களுக்கு வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு தூண்டுதல் மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம லைஃப்பில் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும், வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக பெண்களை பார்க்க வேண்டிய படம். ரொம்ப ஆமாம், கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த படம் பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்க லைஃப்பில் வின் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி இப்போ தேட்டரில் வந்து ஃபேமிலியோட படம் பார்க்குறதுக்கே பயப்படுறாங்க. சிஸ்டர்ஸோட அந்த மாதிரி ஒன்றா பார்க்க முடியுது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த டேரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. என்னடா இது கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இவங்க, இது வந்து நம்ம அப்பாவோட பார்க்க முடியும் அப்படின்னு தோணும். இது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி படம் வந்து நிறைய எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்குங்கிறத அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்களை கூப்பிட்டு வரேன். அவன் எப்படி எடுத்துப்பான் அந்த படத்தை பார்த்து அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. எப்படி எவ்வளோ வந்து பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் தர்றாங்க. எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரையும் கேட்டுக்கிறேன். ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இந்த மாதிரி படத்தை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி படத்தை நிறைய எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஹீரோயினுக்கு ஜாஸ்தியாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வேணும்னு நினைக்கிறேன் நான். இது கண்டிப்பாக தேவை. பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். பரிசு படத்தை ஃபேமிலியோட பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கணும். ஏன்னா இதில் நாட்டுப்பற்று தோன்ற மாதிரி, அப்புறம் முதலமைச்சர் பிரதமர் அவங்களுடைய நல்ல நலத்திட்டங்களை பற்றி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்களோட டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இன்னும் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. வரவேற்கிற விஷயம் தானே. ஹீரோவாக இருந்தாலும் ஹீரோயின் இருந்தாலும் நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. பண்ணுறதுல ஒன்றும் தப்பு. டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் ஓகே, சூப்பராக இருந்தது. ஹீரோனோட ஃபைட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மைக் கொஞ்சம் ஆகட்டும். விஜயசாந்திக்கு அப்புறம் இவங்களை ஃபைட் பார்க்குறது எனக்கு புதுசாக இருந்தது. நல்லா இருந்தது. படம் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தான் சார் இருந்துச்சு. அதை எப்படி சொல்கிறது, கேர்ள்ஸோட எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க கேர்ள்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. படத்தோட பாட்டு, ஹீரோவோட நல்ல நடிப்பு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு நல்லா ஒரு நல்லா வெளிப்படைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. அதே சொன்னால் 2 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற நல்ல படம். ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோடு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு படம் இது. அதே மாதிரிக்கு எங்கள் கிரண் சார் வந்து ரொம்ப அருமையான நடிப்பு நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்க்கணும். பரிசு என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த நாட்டுக்காக அந்த ஹீரோயின் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பரிசாக தான் இது நல்லா இருக்குது. என்னென்னா அதான் சொன்ன மாதிரியா கொண்டாடி பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்க வேண்டிய படம் நல்ல படம். படம் நல்லா இருக்குது. இன்னும் 2 முறை 3 முறை பார்த்தாலும் நல்லா பெண்களுக்கு நல்ல முக்கியத்துவம். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு எது எப்படி இருக்கணுங்கிறது இருக்குது. வேலைவாய்ப்பு, இந்த இராணுவத்தில் போகிறதுக்கு நல்லா இதாக இருக்குது. ஆர்மியில் போகிறதுக்கு பிள்ளைகளுக்கு பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புன்னு கொடுக்குறாங்க. நல்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதில் வந்து சலிப்புத்தன்மை எதுவும் கிடையாது. திரும்பியும் பார்த்தாலும் நல்லா இருக்குது. இந்த பெண்கள் போனால் நல்லாயிருக்கும், நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கும், எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்ட்டு இருக்கு. பிடிச்சிருக்கு உங்களுக்கு படம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்டோரி, நல்லா பார்க்கலாம். அதாவது தேசத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது, நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிறது சொல்கிறாங்க. நல்லா இருக்குது படம். நல்லா இதாக இருக்குது. நாட்டுக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாமே சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். அந்த டான்ஸ் இப்போ எங்கள் முன்னாடி கொஞ்சம் ஆடி காமிச்சு முடியுமா? எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு ஸ்டெப் போடுவேன், அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சார். அதெல்லாம் நாங்கள் 10 ஸ்டெப்பு போடுவோம் சார். பாட ரெடி, நீங்கள் பாட ரெடியா? நீங்கள் வேற ஆடுங்கண்ணே, ஆடுங்க. ஆடணும்ப்பா.